நாங்கள் பேப்பரில் ஒரு 40%னா மீதி 60% வந்து லொக்கேஷனில் அந்த ஆர்டிஸ்ட் இன்புட்டோடு வரணும். அந்த வகையில் அருமையான டீம் பார்த்திங்கன்னா யோகி, சரளாம்மா, விடிவி, சிங்கம்புலி எல்லாருமே. இதில் பெரிய சவால், அதாவது கதை பண்ணுறதோட பெரிய சவால் என்னென்னா யோகிக்கும் விடிவிக்கும் கெட்ட போடுறது தான். ஏன்னா யோகி முடிக்கு எந்த இதுக்கு வச்சாலும் அவருக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஒரு வழியாக அதை செட் பண்ணோம். இன்னொரு என் லைஃப்பில் பண்ண பெரிய பொய் என்னென்னா, விடிவி சாரை பார்த்து கொஞ்சம் மீசி எடுக்க சொன்னேன். அவர் முதல்ல தயங்கினார். என்னடா பண்ணுறதுன்ட்டு டகால் என் படத்தோட பழைய டைலாக் தான். வடிவேல் வந்து ஒரு படத்தில் நீங்கள் கமலஹாசன் மாதிரி இருக்கீங்க, வாழ்வை கமல் மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விடிவிட்ட நான் சொன்னேன், நீங்கள் மட்டும் மீசி எடுத்துட்டா காதல் மன்னன் ஜெமினி கணேசன் மாதிரி இருப்பீங்கன்ட்டு. முதல்ல தயங்கினவர் அந்த மீசி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே அப்படியே தான் இருக்குன்னு தலைவர், ஜெமினி கணேசன் மாதிரி தான் இருக்கேன் ஜாலையில் என்னார். ஸோ இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நல்லபடியாக காமெடி சூப்பராக வந்துடுது.